அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிட விருப்ப மனு பெற்றார் ஓபி ரவீந்திரநாத். விருப்ப மனுவை பெற்றுக்கொண்டு ஓபி ரவீந்திரநாத் பேட்டியளித்திருக்கிறார். அந்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். கழக தலைவர், நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர், வருங்கால நிரந்தர முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்மளுடைய தளபதி அவர்களுக்காக நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுடைய சார்பாக தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற தொகுதியிலும் நம்மளுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் சார்பாகவும் 3 சட்டமன்ற தொகுதியும் மொத்தமாக அவர் சார்பாக 6 சட்டமன்ற தொகுதியில், அவருக்கு போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியிலும் நான் என்னுடைய சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் 6 சட்டமன்ற தொகுதியிலும், நான் போடிநாயக்கனூர் மற்றும் ஆண்டுபட்டி சட்டமன்ற தொகுதியிலும் இன்னைக்கு விருப்ப மனுவை நம்மளுடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள், நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆசியோடும், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களுடைய பேர ஆசியோடன் இன்னைக்கு விருப்ப மனு அளித்திருக்கிறோம். திமுக சார்பாக போட்டியிடுவதற்காக ஓபி ரவீந்திரநாத் விருப்ப மனு அளித்திருக்கிறார். விருப்ப மனு அளித்துவிட்டு அவர் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளையும் கூட பார்த்தோம். ஓபிஎஸ் போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனுவை கொடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அதேபோல முதல்வர், துணை முதல்வர் போட்டியிடுவதற்கும் விருப்ப மனு அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிட விருப்ப மனு பெற்றிருக்கிறார் ஓபி ரவீந்திரநாத்.